பட்ஜெட் அறிவிப்புகளில் ஜிஎஸ்டியில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து பொருட்களோட விலையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? அதிகமாக கன்சம்ஷன் ஆகிற பொருளில் தான் ஏற்றுவாங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய், இது 3 தவிர ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். இன்கம் டேக்ஸ்க்காக வேண்டா வெறுப்பாக எடுக்க வேணாம். உங்களுக்கு வேணும்னு எடுங்க. என்னதான் உங்கள் கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணினாலும் அந்த 3 லட்சமோ இல்லாட்டி 5 லட்சமோ இப்போ இருக்கிற விலைவாசி ஏற்றத்துக்கு போதுமானது கிடையாது. ஸோ 4.25 லட்சம் தான். நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் 4.25 லட்சம் தான் நம்மளால். கோல்டு, ஷேர் மார்க்கெட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு பட்ஜெட்டோட எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இன்கம் டேக்ஸில் ஏதாவது ஸ்லாப்ஸில் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா, எக்ஸம்ஷன் வந்து கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தான். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு மிடில் கிளாஸ் மேன் காமனாக என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை வச்சுக்கலாம்? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வர்ற தகவல்கள் எல்லாமே நம்ம ரூமர்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். கவர்மெண்ட்டுக்கு இந்த முறை இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை ஏற்றுற வழியை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை அவங்க இன்க்ரீஸ் பண்ணினா தான் அந்த ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் பே பண்ணுற டேக்ஸு குறையும். அந்த டேக்ஸு குறைஞ்சாதான் மக்கள் கையில் டிஸ்க்ரிஷனரி ஸ்பெண்டிங்க்கு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் இருந்தால் தான் மக்கள் வெளியே போய் வாங்குவாங்க, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த வருஷம் கவர்மெண்ட்டுக்கு வேறு வழியே இல்லை டேக்ஸ் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணுறதை தவிர. அந்த டேக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு ஓல்டு ரெஜிமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஓல்டு ரெஜிம் இன்னொரு 2 வருஷத்தில் காலி. ஸோ நியூ ரெஜிமில் இப்போ இருக்கிற 7.75 lakhs அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோடு சேர்த்து இருக்கிற ஸ்லாபில் இன்க்ரீஸ் பண்ணினா ஒரு 10 லட்சம் இல்லாட்டி 15 லட்சம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அப் டு 7.75 lakhs நெல்லுன்னு இருந்தது. ஸோ அதுக்கடுத்து 5 ஆரம்பிச்சது. ஸோ அந்த 5 2.5 ஆக்கலாம், இல்லை 3 ஆக்கலாம், இல்லை இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸுக்கு ஒரு நல்ல நியூஸாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓல்டு ரெஜிமை பொறுத்த வரைக்குமே நீ இருக்காது, இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் இருக்கே, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்தியாவில் மொத்தம் 4.5 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ணுறாங்க. அந்த 4.5 கோடி பேரில் ஆல்மோஸ்ட் 2.5 கோடி பேர் வந்து தே ஆர் கிவிங் நில் ரிட்டர்ன்ஸ். ஓகே, பாக்கி இருக்கிற 2 கோடி பேர் தாக்கல் பே பண்ணுற வட்டி தான் உங்களுக்கு கார்பரேட் டேக்ஸை விட அதிகமாக இருக்குது கலெக்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்கி இருக்கிற 2 கோடி பேரில் நிறைய பேர் அந்த 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தம் அவங்கெல்லாம் நியூ ரெஜிமை சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓல்டு ரெஜிமை எக்ஸம்ஷன்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது நியூ ரெஜிம் வந்து அட்ராக்டிவாக இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 75% நியூ ரெஜிமுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த முறை என்ன சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் 90% வந்துட்டாங்க, அதனால் ஓல்டு ரெஜிமை நாங்கள் சீக்கிரமே எடுத்துருவோன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி அடுத்த பட்ஜெட்டில் இதை மொத்தமாகவே எடுத்துருவாங்க. ஸோ வெறும் 5% பேர் தான் ஓல்டு ரெஜிம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எதுக்கு இன்னொரு ரெஜிம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட்னு ஒன்று வருது. அந்த டைரக்ட் டேக்ஸ் கோடு வந்ததுன்னா அது வந்து எந்த அளவுக்கு நியூ ரெஜிம் அஃபெக்ட் பண்ணுன்றது இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் ஓல்டு ரெஜிம் இஸ் டியூ டு டை, அது ஐசியூவில் இருக்குது, 2 வருஷத்தில் போயிடும். ஒரு நாட்டில் இண்டிவிஜுவல் பே பண்ணுற டேக்ஸ் வந்து கார்பரேட் டேக்ஸை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு பார்வையில் நம்ம பார்க்கலாம்? அதாவது மக்கள்கிட்டேருந்து எந்த அளவுக்கு டேக்ஸ் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. தெர் இஸ் நத்திங் தட் இஸ் நான் டேக்ஸபிள் நோ. ஸோ மக்கள்கிட்டேருந்து இப்போ என்னென்னா அவங்க சேல்ரி வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டே டேக்ஸை பிடிச்சிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது பிடிச்சிட்டாங்கன்னா நான் தான் நேராக அவங்கள்ட்ட போய் வாங்கணும். வாங்கிட்டு இப்போது நிறைய பேருக்கு ரீஃபண்டே வராமல் இருக்குது. இப்போ அந்த ரீஃபண்டு வர்ற அமௌண்ட்டையும் அவங்க சேர்த்து தான் இந்த பட்ஜெட்டில் காமிப்பாங்க, கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி. இதுதான் எங்ககிட்ட இருக்கிற காசு அப்படின்னு சொல்லி அந்த யார் யாருக்கு ரீஃபண்டு போகணுமோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க.
ஆல்மோஸ்ட் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பேருக்கோ ரீஃபண்டே இன்னும் போகலை. கார்பரேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க செலவுகளை குறைச்சிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் டேக்ஸே பே பண்ணுறாங்க. ஒரு சாதாரண மனிதன், நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் இன்கம் டேக்ஸு பிடிச்சி மீதி இருக்கிற காசை தான் நம்ம சம்பளமாகவே வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எப்படியும் பர்சனல் இன்கம் டேக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும், கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஏன்னா கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸில் லோப் ஹோல்ஸ் நிறைய இருக்குது. பர்சனல் இன்கம் டேக்ஸில் அப் டு 47% வரைக்கும் போகும். கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸு 25% தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இட்ஸ் அஃபெக்டிங் அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நாளைக்கு இந்த எக்ஸம்ஷன் லிமிட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணினாங்கன்னா இந்த கேப்பு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது டேக்ஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணணும்னா சில டிப்ஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? டேக்ஸ் சேவிங் பெரும்பாலும் நான் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இருக்கிற வாய்ப்பே பார்த்தீங்கன்னா மொத்தம் 4.25 லட்சத்துக்கு தான். ஏடிசியில் 1.5, ஹவுசிங் லோனு ஒரு 2, ஸோ சேர்த்தா 3.5, தென் அதுக்கப்புறம் என்பிஎஸ்ல 50, 4, அதுக்கப்புறம் 80D ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 75. ஸோ 4.25 லட்சம் தான். நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் 4.25 லட்சம் தான் நம்மளால் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணவே முடியும். ஈவன் தோ மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு இல்லாட்டி மெடிக்கல் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் பட் அந்த பாப்புலேஷன் வந்து ரொம்ப சின்ன பாப்புலேஷன். ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஏடிசியில் மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு போயிடும். ப்ராவிடென்ட் ஃபண்டு போயிட்டு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை ஸ்கூல் ஃபீஸில் கழிச்சிருங்க. ஸ்கூல் ஃபீஸில் கழிச்சிட்டு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை மார்க்கெட்டில் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சாய்ஸு. ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். இன்கம் டேக்ஸ்க்காக வேண்டா வெறுப்பாக எடுக்க வேணாம். உங்களுக்கு வேணும்னு எடுங்க. என்ன தான் உங்கள் கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணினாலும் அந்த 3 லட்சமோ இல்லாட்டி 5 லட்சமோ இப்போ இருக்கிற விலைவாசி ஏற்றத்துக்கு போதுமானது கிடையாது. ஸோ ஆல்வேஸ் ஒரு டாப் அப் இன்சூரன்ஸ் மாதிரியோ இல்லை தனி இன்சூரன்ஸ் மாதிரியோ ஒன்று எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மினிமம் ஒரு 25 lakhs. டாப் அப் எடுத்திங்கன்னா 50 லட்சம் எடுங்க. அந்த மாதிரி வச்சுருந்தா தான் நாளைக்கு உங்கள் பாக்கெட்லேருந்து காசு எதுவும் போகாமல் இருக்கும். பட்ஜெட் அறிவிப்புகளில் ஜிஎஸ்டியில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து இந்த பொருட்களோட விலையெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா இந்த பொருட்களோட விலையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? எந்த பொருள் அவங்க விலையை ஏற்றுவாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக கன்சம்ஷன் ஆகிற பொருளில் தான் ஏற்றுவாங்க. ஸோ இப்போ பேசிக் அரிசி, பருப்பு, எண்ணெய், இது 3 தவிர மற்றதெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த பிஸ்கெட்டு, கேக்கு, அப்புறம் ரீசெண்டாக பாப்புலரான பாப்கார்னு, இந்த மாதிரி இதில் தான் ஜிஎஸ்டி ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை இவங்க குறைச்சாலும் இந்த சைடு ஜிஎஸ்டி ஸ்லாபை அவங்க ஏற்றுவாங்க. ஒன்று அந்த 5 ஸ்லாபை 3 ஆக்கி ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்லாப்லேயும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த முறை சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு 18%லேருந்து மேலே ஏறும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ரெண்டாவது அந்த 28% இருக்கு இல்லையா, தென் அதுலேருந்தும் மேலே ஏறும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ 28 வந்து 30 ஆகலாம், 18 வந்து 25ஆவோ இல்லை 20ஆவோ ஆகலாம். ஸோ சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி தான் இப்போ அதிகம். அந்த கன்சம்ஷனில் அதிகமாக கை வைக்க முடியாது, ஏன்னா அது ஓட் பேங்க். இந்த பக்கம் சர்வீசஸில் கை வைக்கலாம். இப்போ முடிவெட்ட போனோன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா சலூனும் தே ஆர் பேயிங் த பில், அதில் ஜிஎஸ்டி எடுக்கிறாங்க. இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் சர்வீசஸோ இல்லாட்டி வீட்டுக்கு வேலை செய்ய சர்வீசஸோ அதெல்லாம் எடுத்தோன்னா 18. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். பட்ஜெட்டுக்கான அறிவிப்புகள் எப்படி இருக்கும், அதில் கோல்டு, ஷேர் மார்க்கெட், இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.